ஆவிக்குரிய புரிதலினாலே, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கால நீங்க நிரப்பப்படணும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்னா, காரியங்களை புரிந்து கொள்ளுகிற கிருபைகள் குறைந்திருக்கிறது. ஆமென். நம்ம நிறைய ஜெபம் ஜெபிக்கிறோம், தேசத்துக்காக போராடி ஜெபிக்கிறோம், மன்றாடி ஜெபிக்கிறோம், என்னென்னமோ ஜெபம் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனா ஜெபிக்க தவறின ஒரு ஜெபம் என்ன சொல்லுங்க? அந்த ஜெபம், அதையும் பைபிள்ல ஒரு பெண் தான் மாதிரியை நமக்கு காமிச்சிருக்காங்க. பைபிள்ல ஒரு பெண் தான் ஜெபத்துல நிறைய மாடல்ஸ் எழுப்பி இருக்கிறது பெண்கள் தான். அல்லேலூயா. ஒரு விதவையா இருந்தா அண்ணாள் அம்மா மாதிரி ஜெபிக்கணும். வயசான எல்லாருக்கும் மாதிரி அண்ணாள் தான். அல்லேலூயா. அந்த அம்மா உட்கார்ந்து என்ன இந்த காலத்து பிள்ளைங்கன்னு அந்த அம்மா பேசாது. எங்க காலத்துல அந்த அம்மா பேசாது. அல்லேலூயா. வயதான அம்மா எடுக்க வேண்டிய மாடல் அண்ணாள் அம்மா ஜெபம் தான். அல்லேலூயா. அந்த அம்மா ஜெபம் எல்லாம் என்ன? எப்போதும் ஆராதனை ஜெபம் தான். அல்லேலூயா. அந்த அம்மா போய் கேட்டா என்ன என்ன பக்கத்துல என்ன சத்தம், அதுக்கு அது விருப்பமே இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு எங்க காது போய் சுவர்ல ஒட்டிக்குது, பக்கத்து வீட்டுல சத்தம் கேட்ட உடனே. ஒரு ஆசை தானே, தெரிஞ்சுக்குவோமே அப்படின்னு விட்டுது. ஆனா அண்ணாள் அம்மா அதெல்லாம் இல்ல. அந்த அம்மாவுடைய அப்போது கர்த்தரை. அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எப்போது இந்த அம்மா ஜெபம். நான் சொல்லுவேன், நீங்க கர்த்தரோடு நெருங்க நெருங்க உலகம் உங்களை பார்த்து பயப்படாது. உலகம் உங்களை கனப்படுத்த ஆரம்பிக்கும். இவன் என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா, என் பிள்ளைங்க என்ன மதிக்கவே மாட்டேங்குது, என் பேரன பிள்ளை என்ன மதிக்க மாட்டேங்குது, இதுங்க என்ன மதிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தா பிள்ளைங்க மதிக்க மாட்டாங்க. கனம் என்பது கேட்டு வாங்குவது அல்ல. அல்லேலூயா. You can never get honor by asking it. அல்லேலூயா. கனம்னா தானா வரும். அல்லேலூயா. தானா வரும். உங்களுக்கு நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்திலிருந்து தேவ கிருபையினால தாழ்மையோடு சொல்றேன், இதுவரைக்கும் கனத்தை நான் கண்டது. நான் பார்க்கிறேன், அபிஷேகம் பெற்றவங்க கனத்தை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தங்க சரியா கர்த்தரோடு நடக்கிறாங்களா, மனுக்குலம். அல்லேலூயா. ஆமென். ஹானர் ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க உங்ககிட்ட. அப்ப வயது முதிர்ந்தவர்களும் வீட்டுல சும்மா இருக்கிற பெண்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது, பக்கத்து வீட்டுல கதை பேசுறது கர்த்தர் நேரத்தை கொடுக்கல. போய் கூடி கூடி உட்கார்ந்து நாலு அக்காவோட பேசுற அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தா இன்றைக்கு அது முடிவுக்கு கொண்டு வாங்க. ஜெபங்களுக்கு மாதிரிகளை வேதத்தில் பெண்கள் காமித்து கொடுத்திருக்காங்க. எப்போதும் ஆராதனை, எப்போது கர்த்தரை துதிக்கிறது, தேவனுடைய அறிவை அந்த அம்மா ஜெபிச்சு ஜெபிச்சு கர்த்தரை துதிச்சு துதிச்சு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி இருந்திருப்பாங்க அந்த அம்மாவை பாருங்க. கேத்ரின் குல்மன் ஒரு அம்மா இருந்தாங்களாம், பெண். ஆமென். அந்த அம்மா ஒரு பெண் தானே, வெளி ஊர்ல. அந்த அம்மா ஒரு நாள் கூட்டம் க்ரூசைட், அவங்க க்ரூசைடு அங்க வராங்கன்னா இங்க அற்புதம் நடக்குமா. இந்த அம்மாவோட க்ரூசைட் நடந்துட்டு ஸ்டேஜை விட்டு இறங்க முடியல, ஜனம் சூழ்ந்துட்டாங்க ஸ்டேஜ். இப்போ இவங்களை எப்படி ஆகிலும் காப்பாத்தி என்ன பண்ணோம், கார்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக கேத்ரின் குல்மனை ஸ்டேஜ்ல இருந்து பின்பக்கம் ஒரு கிச்சன், சமைக்கிற இடம் இருக்குல்ல, பெரிய கிச்சன், நம்ம வீட்டு கிச்சன் மாதிரி பெரிய கிச்சன், அந்த மாதிரி கிச்சன் வழியா கொண்டு போய் வெளியில பின்புறத்துல அந்த அம்மாவை கார் ஏத்திடுவோம். ஏன்னா இப்படி போகிறதுக்கு வழியே என்ன இல்லை, அம்மாவை நசிக்கிடுவாங்க அப்படி. ஏன்னா அந்த அம்மா சும்மா பார்த்தாலே ஒரு பவர் அந்த அம்மா. ஆமென். பேதுரு நிழல் பட்டு சுஸ்தமாகிற மாதிரி. அப்ப அப்படி இங்க ஒருத்தர் இருக்கார் நம்ம ஊர்ல, அவர் நிழல் பட்டாலே சுகம் கிடைப்போனா நம்ம யாராவது விடுவோம் அவரை? வீட்டு வாசப்படியிலே கிடக்க மாட்டோம். அப்படி இந்த அம்மா கிச்சன் வழியா கூட்டத்தை முடித்து அந்த கிச்சன் வழியா இப்படி கடந்துதான் போயிருக்காங்க. கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்த செஃப், கழுவுறவங்க எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி விழுறாங்க. அல்லேலூயா. அப்படி பெண்கள் வாழ்ந்திருக்கிறாங்க தேவனோடு. அப்படி மாதிரியை காண்பித்த பெண்களை தேடி படிச்சு அவங்கள போல வயதானவங்க எல்லாம் உங்க வாழ்க்கை அமைச்சிங்கன்னா, அல்லேலூயா, நீங்க நடந்து ஊழியம் செய்ய முடியாம இருக்கலாம், மைக்கு பிடிச்சு ஊழியம் செய்யாம இருக்கலாம், என்ன மாதிரி பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்யாம இருக்கலாம். ஆனா உட்கார்ந்த இடத்திலிருந்தே கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட உங்களால முடியும். உட்கார்ந்த இடத்துல இருந்தே உங்க பிள்ளைங்க தலையெழுத்த மாத்த உங்களால முடியும். உட்கார்ந்த இடத்திலேயே சோரம் போய் கொண்டிருக்கிற உங்க பேர பிள்ளைகளை கர்த்தர் பக்கம் திரும்ப உங்களால முடியும். அல்லேலூயா. பேசி பாத்தீங்க மாறல, சொல்லி பாத்தீங்க மாறல, விட்டுருங்க, பேசாதீங்க, பேச்ச அங்க நிறுத்துங்க. இங்க நான் சொல்லுவேன், ஒரு பிரச்சனை மாறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரேன். இன்னைக்கு நீங்க அதை மனசுல பிடிச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா மற்ற பெண்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க.
பிரச்சனை மாறுவதற்கு வழி என்ன? ஆமென். என்ன வழி தெரியுமா? ஒரு பிரச்சனை குறித்து பேசுவதை விட அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற நேரம் அதிகமானால் பிரச்சனை மாறும். சிஸ்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு நான் கேட்டா, என்கிட்ட எனக்கு தெரியும் பெண்களை பத்தி, ஏன்னா நிறைய பெண்கள் பார்த்துட்டேன் நான். 1 மணி நேரமாவது ஒரு பெண்கள் பேசுவாங்க அவங்க பிரச்சனை. பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? பிரின்சி சிஸ்டர் கிட்ட பேசணும், இல்ல ஏதோ ஒரு ஊழியக்கார வச்சுக்கலாம், அம்மாங்க யார்கிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு, உங்க பிரச்சனையை சொல்லி நீங்க அவங்க கிட்ட ஜெபிச்சுக்கலாம் அப்படின்னா நான் பார்த்துருக்கேன். ஃபோன் எடுத்து அலோ சிஸ்டர்னா 1 மணி நேரம் பேசுவாங்க அக்கா. 1 மணி நேரம் முடிச்சு நான் ஒரு செய்தி சொன்னா மறுபடியும் அந்த முதல் பாயிண்ட்டுக்கே வருவாங்க அக்கா. 1 மணி நேரம் பேசுவீங்க. ஆனா நான் சொல்லுவேன் போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா அந்த பிரச்சனைக்காக உங்களால எத்தனை நிமிஷம் ஜெபிக்க முடியும்? ஜெபிச்சு பார்த்து 10வது நிமிஷத்துல என்ன முடிஞ்சிருச்சு? பிரின்சி சிஸ்டர் கிட்ட சொன்னா மட்டும் 1 மணி நேரம் வருது, ஜெபிச்சா வர மாட்டேங்குதே. உங்க பிரச்சனை எப்ப தீரும் தெரியுமாக்கா? பேசுகிற நேரத்தை விட ஜெபம் அதிகமா. அந்த பிரச்சனைக்காக பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல, 4 பேர்கிட்ட பேசுறீங்க, 2 பேர்கிட்ட பேசுறீங்க, 10 பேர்கிட்ட பேசுறீங்க, இவங்க கேட்கல அவங்க கிட்ட பேசுறீங்க. நிறுத்துங்க, பேச்ச குறைங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. அல்லேலூயா. இவங்களால கேட்க தான் முடியும், அவரால செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களால கண்ணீரை துடைக்க தான் முடியும், அவரால தான் நிறுத்த முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்ப புரிஞ்சுச்சா? இதை மறக்க மாட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது, பெண்கள் மறக்கவே கூடாது. பிரச்சனை முடிய தீர்வு என்ன தெரியுமா? இந்த பிரச்சனையை கூட நான் பேசுறதை விட இந்த பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிற நேரம் அதிகமாகுதா, பிரச்சனை முடிவுக்கு வரும். அல்லேலூயா.